ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோரிமானில் இப்போ ஒரு புது மூவி வந்திருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோரிமான் நோபிட்டா சேர்த்து சிந்தனி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் நம்ம நோபிட்டா ஸ்கூலில் ஒரு மியூசிக் கிளாஸ் நடக்குது. சிந்தனி கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நோபிட்டாவுக்கு எதுவுமே வராதுல்ல, அதே மாதிரி அவனுக்கு மியூசிக்குமே வர மாட்டேங்குது. ஸோ வழக்கம் போல் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் மியூசிக்கே காணாமல் போயிடுது. அட என்னடா இதுன்னு பார்க்கும்போது மியூசிக்கே எவனோ திருடி வச்சுருக்கான். ஸோ அந்த மியூசிக்கை எப்படி உலகத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்தாங்க, இல்லைன்னா கொண்டு வரலையா? ஸோ அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே டோரிமான் நோபிட்டா காமெடி தான். எப்பயுமே டோரிமான் மூவிஸில் காமெடியாக தான் இருக்கும். ஜியானோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே அப்படி தான் இருக்கும். வழக்கம் போல் எல்லா படத்தோட டெம்ப்ளேட்டும் இந்த படத்தில் இருக்குது. ரொம்பவே காமெடியாக ஃபீல் குட்டாக கொண்டு போயிருக்காங்க. அதான் மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தில். நெகட்டிவாக எனக்கு தோணுது, இந்த படத்தில் அவ்வளோவா கதை இல்லை. வழக்கம் போல் என்னமாவது பிரச்சனை நடக்கும், அதை போய் இவங்க காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டோரிமானோட எல்லா படமே அமைஞ்சிருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. உலகத்தில் எக்கச்சக்க கதை இருக்கலாம், எவனோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பான். அதை ரீக்ரியேட் பண்ணுறது உருப்படியாக பண்ணணும், அதான் மெயின் மேட்ரு. ஸோ அதை இவங்க பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். நம்ம எந்த மூவிஸை வேணால் எடுத்துக்கோங்க, ஹாலிவுட் எடுத்துக்கோங்க, கொரியன் எடுத்துக்கோங்க, ஜாப்பனீஸ் எடுத்துக்கோங்க, எந்த லாங்குவேஜ் மூவியை பார்த்தாலும் ஏற்கனவே 1000 தடவை பார்த்து பழக்கப்பட்ட கதை மட்டும்தான் இருக்கும். ஆனால் எடுக்கிற விதம் ஒன்று இருக்குது, நம்மளுக்கு போர் அடிக்காமல் எடுக்கணும், அதான் மெயின் மேட்ரு. ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா டோரிமான் ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏனே சேர்த்து தான் சொல்கிறேன், நான் மிகப்பெரிய ஃபேன் டோரிமானுக்கு. நான் டோரிமான் பார்க்காம நைட் தூங்க மாட்டேன். ஸோ ஏன்னா அப்போ தான் எனக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். என்னால் டோரிமான் சின்சான் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஃபேன் நான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த படம். சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பேசிக்காக அங்கங்கே சில மிஸ்டேக் விட்டுருக்காங்க, அதெல்லாம் ஒதுக்கி விட்டு ஒரு ஃபேன் பாயாக பார்த்தோம்னா இந்த படம் சூப்பராகவே இருக்கும். எனக்குமே அங்கங்கே சில சீன்ஸ் எல்லாம் பிடிக்கல, என்னடா இதுன்னு அப்படி தான் பார்த்தேன். இருந்தாலும் டோரிமானுக்காக தான் பார்த்தேன் இந்த படம். டோரிமானில் எனக்கு ஜியான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு டோரிமானில் யார் யார் பிடிக்கும்னு சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் பேசிக்காக டோரிமானோட எல்லா எபிசோடும் அண்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்துருவேன், பார்க்காம இருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு தரமான மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் போயிட்டு வரேன். டாட்டா, பை பை கைஸ்.